போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். ஸோ 5 ஸ்டெப்பு இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த 5 ஸ்டெப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் போன வீடியோ லெக்சரில். இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க, ஸோ அதோட சப்டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் புக்கில் இந்த எக்ஸாம்பிள் அண்டு இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக கிளாசிஃபிகேஷன் இதை விட இன்னும் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து நம்மளால் எதெல்லாம் வந்து டச் பண்ண முடியுதோ, எக்ஸாம்பிள் கோல்டு, ரியல் எஸ்டேட்டு அண்டு இங்கே கொடுத்துருக்க அந்த ப்ரெசியஸ் ஸ்டோன் லைக் டயமண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட், லைக் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணோன்னா நமக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து எக்ஸாம்பிள் தான். இது போக இந்த எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்டு, தென் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங், இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அண்டு தேர்டு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்கெட்டபிலிட்டி. ஒரு அசட் கிளாஸை நம்ம செல் பண்ண முடிகிறது, எந்த அளவுக்கு செல் பண்ண முடியும், எவ்வளோ டைமில் எவ்வளோ சீக்கிரமாக செல் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டபிலிட்டியை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து மார்க்கெட்டபிள், இன்னொன்று வந்து நான் மார்க்கெட்டபிள். ஸோ மார்க்கெட்டபிள் அப்படின்னா ஒரு அசட்டுக்கு வந்து பையர்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க, செல்லர்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பையர் அண்ட் செல்லர் வந்து ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஸோ பையிங் அண்டு செல்லிங் அப்படின்றது வந்து எப்படியும் ஒரு 2 மந்த் இல்லை சில நேரங்களில் 6 மந்த் வரைக்கும் அதோட ப்ரொசீஜர் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஆனால் வந்து இது நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோ இல்லை பாண்ட் எடுத்துக்கிட்டோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பையர் அண்ட் செல்லர் எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டபிள் அண்டு நான் மார்க்கெட்டபிள். சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பையரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி நான் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட்டபிளும் டிரான்ஸ்ஃபரபிளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து பையர் அண்ட் செல்லர் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டபிலிட்டி நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபரபிள் இல்லைன்னா வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள். சில இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இன்னொரு பர்சனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் ஆனால் சில இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், கோல்டு நான் வந்து வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதை ஷேர்ஸு நம்ம வந்து நம்ம பேரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை செல் பண்ணலாம், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் ஆனால் எல்ஐசி ப்ரீமியம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ ப்ரீமியம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள். நம்ம பேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம தான் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மெச்சூரிட்டி பீரியடில் நம்ம திரும்ப ரிட்டர்ன் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம வேறு யாருக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தென் எல்ஐசி மாதிரியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நம்ம இன்றைக்கி வீடியோ லெக்சரில் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.